ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார், சமாதானமும் இருக்கும். எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், அந்த காலத்தில் நடந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தருடைய பிள்ளைகள் தண்டிக்கப்படும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் விசுவாசிகளாய் இருக்கலாம், ஊழியர்களாய் இருக்கலாம், மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளாய் இருக்கலாம், அவர்களுக்கு துன்பம் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் நம்மாலான உதவிகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படும் போது அதை பார்த்து பரிகாசம் பண்ணுவது, கேவலமாய் பேசுவது, அவர்கள் துன்பப்படும்படி அவர்களை காயப்படுத்தும்படி பேசுவது மற்றும் அவர்களை மரியாதை குறைவாய் சொல்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தர் பார் அவர்களை கைவிட்டார், அப்படி இப்படி என்று பேசக்கூடாது. அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், அதனால்தான் இப்படி வந்தது என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர்களை நிந்திக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தண்டிக்கப்படும் பொழுது கர்த்தரின் திருக்கரங்களால் தான் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அறியாமல் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் எதுவும் நடக்காது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிட்டால் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டுமே தவிர நிந்திக்க கூடாது, கேவலமாக பேசக்கூடாது. அப்படி செய்கிறவர்களுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி செய்திருக்கிறார். அந்த காரியத்தை தான் இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார், தவறாய் நடந்தார், கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள், அநேகம் பாவம் செய்தார்கள், பாவத்தின் முடிவு வரைக்கும் போய்விட்டார்கள். இதற்கு மேல் பாவம் செய்ய முடியாது என்று சொல்வது போல உச்சக்கட்ட பாவத்தையும் செய்தார். தேவாலயத்திலேயே விக்கிரகாராதனை செய்யும் அளவுக்கு அவர்கள் துணிந்தார்கள். இது நிமித்தம் அவர்கள் பாவம் முழுமை பெற்றதும் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலை சங்கரிக்கிறார். கர்த்தருடைய கரமே, அவருடைய திருக்கரங்கள் தான் இஸ்ரவேலை சங்கரிக்கிறது. இப்படி இருக்கும்போது பாபிலோன் ராஜா கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து இந்த காரியங்களை செய்தார். பாபிலோன் ராஜா நினைத்துக் கொண்டிருக்கலாம், தன்னுடைய பராக்கிரமத்தினால் இஸ்ரவேலை அழிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு விலகியதினால்தான் அந்த காரியம் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார் என்கிற விஷயத்தையும் நாம் இங்கு கற்றுக்கொள்ளலாம். நாம் தவறு செய்தால் அதை நிமித்தம் கர்த்தர் அவருடைய பாதுகாப்பை நம்மை விட்டு விலக்குவார். பொல்லாதவர்கள் நம்மை துன்பப்படுத்துவார்கள். இப்படி நடக்கும். அதற்கு காரணம் நாம் தான், வேறு யாரும் சொல்ல முடியாது. எவ்வளவுதான் எதிரிகளாக இருந்தாலும் நம்மை தொட முடியாது, நமக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நாமே தவறு செய்தால்தான் அந்த தவறின் நிமித்தம் அந்த பொல்லாதவர்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படுவோம். அவர்கள் நம்மை துன்பப்படுத்துவார்கள். இந்த காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்க இஸ்ரவேலர்களை கர்த்தர் தண்டித்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிப்பது போல, தண்டனை கொடுப்பது போல கர்த்தர் செய்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்நிய ராஜாக்கள், அந்நிய தேசத்து ராஜாக்கள், தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலரை பரிகாசம் பண்ணார்கள், கர்த்தரை தூஷித்தார்கள், கர்த்தருடைய ஜனங்களையும் தூஷித்தார். கர்த்தர் தம் ஜனங்களை கைவிட்டு விட்டார் என்று சொன்னார். அவர்களும் இஸ்ரவேலர்களும் நம்மை போன்றவர்கள்தான், அதாவது கர்த்தரும் பொல்லாதவனும் ஒன்று என்பது போல பேசினார். இதெல்லாம் கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற செயலாக இருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அந்நிய ராஜாக்கள் மேல் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். யார் யார் இப்படி நிந்தித்து பேசினார்களோ அவர்களுக்கும் அடி. என் ஜனங்கள் தவறு செய்தார்கள், அவர்களை நான் அடிக்கிறேன், அவர்களை கண்டிக்கிறேன். நீங்கள் என்ன அவர்களை பேசுவது, நீங்களும் தூஷிப்பது என்று அவர்களையும், யார் யார் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் வாய் திறந்தார்களோ
அவர்களை எல்லாம் கர்த்தர் தண்டிக்கிறார். அதை குறித்து இங்கு பார்க்கலாம். முதலில் வருவது அம்மோன் புத்திரர். நான் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் ஏற்கனவே சொல்லுகிறார். அம்மோன் புத்திரரை நான் எப்படி தண்டிக்க போகிறேன் பார் என்று. இவையெல்லாம் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவிடம் சொன்ன வார்த்தைகள், அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள். இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்று முன்னமே சொன்னார். இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால் சுமார் 588வது வருடம், கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நடக்கிற காரியம். சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. இஸ்ரவேலை பாபிலோனின் ராஜா முற்றுகையிட்ட போது பாளையம் இறங்கிய தேதி கிமு 588ஆம் வருடம் முதல் மாதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதியில்தான் பாபிலோன் ராஜா இஸ்ரவேலில் வந்து பாளையம் இறங்கினார். அதன் பின்பு இப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக எசேக்கியேலை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி சொல்லுகிறார். அம்மோன் புத்திரரை பார்த்து நீ சொல். கர்த்தர் சொல்லுகிறார், அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக உன் முகத்தை திருப்பி நீ தீர்க்க தரிசனம் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படும் போதும், இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படும் போதும், யூதா ஜனங்கள் சிறைபிடிக்கப்படும் பொழுதும், யூதா வம்சத்தாரை சிறைபிடித்துக் கொண்டு பாபிலோன் ராஜா போகும் போதும் நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் 3 காரியங்கள், அம்மோன் புத்திரர் செய்த காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். 3 விதமாக சொல்லுகிறார். ஒன்று, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் தேவாலயம் பாழாக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போக போகிறார்கள். இஸ்ரவேலர்கள் பாபிலோனியர்களால் சிறைப்பிடித்துக் கொண்டு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். போய்கொண்டு இருக்கும் பொழுது அம்மோன் புத்திரர் அவர்களை பார்த்து நிந்திக்கிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள். எப்படி போகிறார்கள் பார், அவர்கள் தெய்வம் அவர்களை கைவிட்டு விட்டது பார் என்றெல்லாம் தூஷித்திருக்கிறார்கள். இது போன்ற வார்த்தைகள் கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனங்களையும் சேர்த்து தவறாய் பேசி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கைவிட்டார், அவர்கள் தெய்வம் இப்படி கைவிட்டு விட்டது என்று கர்த்தரையும் சேர்த்து பேசி இருக்கிறார்கள். இந்த ஒரு காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தரை அறியாதவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவர்களை என்ன சொல்வார்கள்? அவன் அந்த தவறை செய்து விட்டான் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் புறஜாதியார் என்ன சொல்லுவார்கள்? தவறு செய்யாவிட்டால் கூட வேண்டுமென்றே சொல்லுகிறவர்கள் கூட சொல்லுவார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லுவார். மற்றவர்களை பார்த்து அப்படி சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு சிறு தவறு செய்தால் கூட கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு இப்படி செய்து விட்டார்களே என்று கர்த்தரையும் சேர்த்து தூஷிப்பார்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு சிறு தவறும் செய்யாமல், கர்த்தருடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படாமல் நாம் கவனமாய் இருந்து நீதியாய் நேர்மையாய் நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். இப்படி அம்மோன் புத்திரர் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் நிந்தித்தபடியினால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு ஒப்பு கொடுப்பேன், கிழக்கு தேசத்தில் இருப்பவர்களுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அம்மோன் புத்திரர்களின் தேசத்தை அந்நியர்கள் வந்து, கிழக்கு தேசத்தில் இருந்து வரும் ஜனங்கள், இராணுவங்கள் மேற்கொள்ளும், அதை ஆண்டு கொள்ளும் என்று கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். அவர்கள் வந்து உன்னில் அரண்களை கட்டி வாசஸ்தலங்களை ஏற்படுத்துவார்கள். அந்நியர்கள் கிழக்கு தேசத்திலிருந்து வருகிறவர்கள் அம்மோன் புத்திரரின் தேசத்தில் வந்து அங்கு வீடுகளை கட்டி மதில் சுவர்களை எழுப்பி அவர்கள் தங்குவார்கள். அதாவது அம்மோன் புத்திரரின் நிலங்கள், தேசங்கள், அவர்கள் இடத்தை அந்நியர்கள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிழக்கு தேசத்திலிருந்து வருகிறவர்கள் இப்படியாக செய்வார்கள். நீ செய்த பாவத்திற்கு உனக்கு தண்டனை. உன் சொந்த நிலத்தை நீ இழந்து போவாய். உன் தேசத்தை நீ இழந்து உன் தேசத்திலேயே நீ
அனாதையைப் போல இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்டிக்கிறார். அவர்கள் உன் கனிகளை பறித்து புசித்து உன் பாலை குடிப்பார்கள். அப்படி என்றால் அம்மோன் புத்திரரின் உழைப்பை கிழக்கு தேசத்திலிருந்து வருகிறவர்கள் ஆண்டு கொள்வார்கள். இவர்கள் பொக்கிஷங்களையும் பணங்களையும் சம்பாத்தியங்களையும் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அந்நியர்களாகிய கிழக்கு தேசத்தார் எடுத்துக் கொள்வார்கள். அதாவது நம்ம சொந்த வீட்டில் வந்து அடுத்தவர் வந்து நம் உணவை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டு போவது போல இது நடக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வயல் நிலத்தில் நாம் நிறைய கனி மரங்களை நட்டிருக்கிறோம். அது பழம் பறித்து வரும்போது அதை நாம் பறிக்க செல்வோம். அது நம்முடையது, நமக்கு சொந்தமாக வேண்டும். அதற்கு பதிலாக வேறொருவர் வந்து கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? மிகுந்த வேதனையா இருக்கும் அல்லவா? அது போலதான் இங்கு நடக்கிறது. அம்மோன் புத்திரருக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனை. அது மட்டுமல்லாமல் அம்மோன் புத்திரரின் தேசத்தை நான் ஆட்டு மந்தைகள் தங்குமிடமாக்குவேன். கிழக்கு தேசத்தார் வந்து அந்த தேசத்தை கொள்ளையிட்டு ஆட்டு மந்தைகளை மந்தை மேய்க்கும் இடமாக அவர்கள் தேசத்தை ஆக்கி விடுவார்கள். அவர்கள் தலைநகரமாக அம்மோன் புத்திரரின் தலைநகரமாக இருந்த நகரத்தை ரப்பா என்னும் பட்டணத்தை ஒட்டகங்கள் தங்கும் இடமாக ஒட்டகங்கள் தங்கும் கொட்டகையாக மாற்றி போடுவார்கள். இப்படியாக உன் தேசத்தை நான் அந்நியருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்யும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தரை தூஷித்தார்கள் அல்லவா? கர்த்தரின் வல்லமையை அவர் காட்டுகிறார். அம்மோன் புத்திரர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள், என்ன செய்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஏன் இவர்கள் மேல் இவ்வளவு கோபம் கொண்டார் என்பதற்கு இங்கு விளக்கம் இருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கை கொட்டி கைகளை தட்டி கேவலமாய் பேசியிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களின் துன்பத்தை பார்த்து இவர்கள் கை தட்டி சிரித்திருக்கிறார்கள். அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படும் போது காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணினபடியினால், நீ கேவலமாய் பேசினபடியினால், மிக தரக்குறைவாக அவர்களிடம் நீங்கள் நடந்து கொண்டபடியினால், மரியாதை குறைவாக இகழ்ச்சியாக அவர்கள் பேசினபடியினால், நீ இப்படி செய்ததினால் நான் உனக்கு விரோதமாக கையை நீட்டி உன்னை அம்மோன் புத்திரரை அந்நிய ஜாதியாருக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிழக்கு தேசத்திலிருந்து வருகிறவர்கள் உன்னை கொள்ளையிடுவார்கள். இஸ்ரவேலரை பாபிலோனியர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று நீ பார்த்து சிரித்தாய் அல்லவா? இவ்வளவு கேவலமாய் பேசினாய், நடந்து கொண்டாய் அல்லவா? இதோ அதே நிலை உனக்கு வரும். அந்நியர் வந்து உன் தேசத்தை கொள்ளையிட்டு அதே துன்பத்தை உனக்கு கொடுப்பார்கள். இஸ்ரவேலர்கள் பட்ட துன்பம் என்னவென்று உனக்கு புரியும்படி உனக்கு அந்த தண்டனை வரும் என்று கர்த்தர். உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணுவேன். உன்னை கொள்ளையாக ஒப்பு கொடுப்பேன். கிழக்கு தேசத்தாருக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை வேறற்று போக பண்ணுவேன் என்றால் அந்த சந்ததியையே, அம்மோன் புத்திரரின் சந்ததியையே நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை நிர்மூலமாக்குவேன். இப்படியெல்லாம் செய்து உன்னை நிர்மூலமாக்குவேன். நிர்மூலம் என்றால் மீண்டும் எழுந்து வராதபடிக்கு முற்றிலுமாய் அழித்து விடுவது. அவ்வளவுதான். முற்றிலுமாய் அழித்து விடுவது, கொஞ்சம் நெஞ்சம் விட்டு வைக்காமல். அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரர் கர்த்தரை தூஷித்தார்கள், கர்த்தருடைய ஜனங்களை தூஷித்தார்கள். அதனால் அவர்களுடைய நிலை, யூதர்களின் நிலையே இவர்களுக்கும் வந்தது. இவர்களும் அழிந்து போனார்கள். துன்பப்படுகிறவர்களை பார்த்து தூஷித்து இவர்களும் தங்களுக்கு அதே துன்பத்தை வரவழைத்துக் கொண்டார்கள். அம்மோன் புத்திரர் இப்படி செய்தார்கள் அல்லவா? அடுத்ததாக மோவாபும் சேயீர் தேசத்தாரும், மோவாப் தேசத்தாரும் சேயீர் தேசத்தாரும் இவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? கர்த்தருடைய ஜனங்களான யூத வம்சத்தாரை தூஷித்திருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அது வரைக்கும் கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் அந்நியர்கள் மத்தியில் ஒரு பயம் உண்டாயிருந்திருக்கிறது, மரியாதை இருந்திருக்கிறது. அந்நிய தேசத்தார் அது வரைக்கும் என்ன சொன்னார்கள், எப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால், கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் அவர்கள் மேல் ஒரு மரியாதை இருந்தது. எப்படி என்றால், அவர்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறவர்கள், அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது,
என்ற ஒரு பயம் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் இவர்கள் பாவம் செய்தது, அதனால் கர்த்தரே அவர்களை அடித்ததினால் இப்பொழுது இவர்கள் இந்த மோவாபியர்களும் சேயீர் தேசத்தாரும் இவர்கள் படும் துன்பத்தை, இஸ்ரவேலர் படும் துன்பத்தை பார்த்து இவர்கள் தூஷிக்க தொடங்கி விட்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? யூதா ஜனங்களும் எல்லோரை போலவும் தான். மற்ற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் இவர்களும். இவர்கள் மட்டும் என்ன விசேஷம்? இவர்கள் தெய்வம் மட்டும் என்ன இவர்களை காப்பாற்றி விட்டார்? எல்லாரையும் போலதான். எப்படி அந்நிய ஜாதியாரை, எப்படி அந்நிய தேசத்தாரை யுத்தம் செய்து நாம் வெல்லுகிறோமோ அதே போல யூதர்களையும் நம்மால் வெல்ல முடியும். பார்த்தோற்று விட்டார்கள் பாபிலோனின் முன்னாள் என்று யூதா தேசத்தாரும் எல்லோரை போல என்று சொல்லிவிட்டார்கள். இது கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற வார்த்தை. என்னவென்றால் இதில் பின்புறம், இதன் பொருள் என்னவென்றால் பொல்லாதவனும் கர்த்தரும் சமம் என்று சொல்வதன் பொருள் வருகிறது. மற்ற கர்த்தரை அறியாத ஜனங்கள் தங்கள் தேவர்களை வணங்குகிறார்கள், அவைகள்தான் அவர்களை காப்பாற்றுகிறது என்று நம்புகிறார்கள். அவர்கள் நம்பிக்கை அது, அவர்களுடைய விசுவாசம் அது. ஆனால் ஜீவனுள்ள தேவன் தான் எல்லாரையும் காப்பாற்றுகிறார், அது வேறு. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலை காக்கிறார். இப்பொழுது இவர்கள் எல்லாம் சமம் என்றால் கர்த்தரும் பொல்லாதவனும் சமம் என்று சொல்வது போல இந்த வார்த்தை வருகிறது. இது மகா பாவமான வார்த்தை. இப்படி சொல்லக்கூடாது. இதனால் மோவாபின் மேலும் சேயீர் மேலும் கர்த்தர் கோபம் கொள்ளுகிறார். யூதா வம்சத்தார் எல்லோரையும் போலதான் என்று இவர்கள் சொன்னார்கள். அப்படி அவர்கள் சொன்னதினால் அம்மோன் புத்திரரை கிழக்கு தேசத்து ஜனங்களுக்கு நான் ஒப்பு கொடுத்தது போல, அம்மோன் புத்திரரின் பேர் இல்லாதபடிக்கு, அவர்கள் அழிக்கப்படும்படிக்கு கிழக்கு தேசத்தாருக்கு அம்மோன் புத்திரரின் தேசத்தை கொடுத்தது போல, மோவாப் தேசத்தின் ஓரங்களில் இருக்கிற பட்டணங்களான தேசத்தின் அலங்காரமான பட்டணங்கள் என்று சொல்லப்படும் மிக சிறந்த பட்டணங்களான பெத் எசிமோத்தையும் பாகால் மெயோனையும் கீரியா தாயிமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மோவாப் தேசத்தின் ஓரங்களில் இருக்கிற இந்த 3 பட்டணங்களையும் கர்த்தர் அந்நியருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது ஓரத்தில் இருக்கிற பட்டணங்களா இருக்கிறது, அந்த தேசத்தின் ஓரங்களில் இருக்கிற பட்டணங்கள். இதை அந்நியருக்கு நான் ஒப்பு கொடுத்து விடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று இவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலில் அம்மோன் புத்திரருக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அடுத்தது மோவாப் மற்றும் சேயீர் தேசத்தாருக்கு கொடுத்தார், அந்த ஜனங்களுக்கு. அடுத்ததாக ஏதோமின் ஜனங்கள், ஏதோமியர்கள் யூதர்களை தூஷிக்கிறார்கள், அவர்களும் தூஷிக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் மேல் கர்த்தர் சொல்லுகிற வாக்கியம் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஏதோம் யூதா தேசத்தாரோடு பழி வாங்கி, குரோதம் கொண்டு பழி வாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால், பெரிய குற்றத்தை ஏதோம் செய்கிறது. இப்படி செய்வதினால் நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களுடைய ஏதோம் தேசத்தின் மிருகங்களையும், இப்படி அவர்கள் செய்வதினால் ஏதோம் தேசத்தாரின் மனுஷரையும் மிருகங்களையும் நான் சங்காரம் பண்ணுவேன், அவர்களுக்கு விரோதமாக என் கைகளை நீட்டி இப்படி செய்வேன் என்று கோபம் கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ எப்படி பழி வாங்கியது, ஏன் அதற்கு கோபம் வந்தது, குரோதமாய் இருந்தது என்று சற்று நாம் கவனித்து பார்ப்போம். ஏதோம் என்றால் ஏசாவை தான் ஏதோம் என்று சொல்வது. ஏசா யாக்கோபின் சகோதரனாய் இருக்கிறார். ஏசாவும் யாக்கோவும் இரட்டை பிள்ளைகள். இவர்கள் ஈசாக்கின் குமாரர்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் ஏசா, யாக்கோபு என்ற இரட்டை பிள்ளைகள். இதில் ஏசா முதலில் பிறக்கிறார். இரட்டை பிள்ளைகள் ஆனதால் ஒரே சமயத்தில் பிறக்கிறார்கள். முதலில் ஏசா பிறக்கிறார், பின்பாக யாக்கோபு பிறக்கிறார். இதில் ஒரு ரகசியம் என்னவென்றால், இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. அன்று ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் முதலில் பிறந்த குழந்தையை மூத்தவன் என்று சொல்லுவார்கள், இரண்டாவது பிறந்த குழந்தையை இளையவன் என்று சொல்வது வழக்கம்.
ஆனால் இரட்டை பிள்ளைகளாக ஒரே நேரத்தில் ஒரே பிரசவத்தில் குழந்தை பிறக்கும் போது முதலில் பிறக்கும் குழந்தை இளைய பிள்ளையாகவும் இரண்டாவதாக பிறக்கும் குழந்தை மூத்த பிள்ளையாக இருக்கும். இதை விஞ்ஞானம் உறுதி செய்திருக்கிறது. ஆனால் அந்த கால வழக்கத்தில் அது தெரியாது. அதனால் அந்த கால ஜனங்கள் முதலில் பிறக்கும் பிள்ளையை முதற் பிள்ளை என்று எடுத்து அதற்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தார்கள். சேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன என்றால், அதாவது ஒரு தகப்பன் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த தகப்பனுடைய சொத்துக்களை பிரிக்கும் போது 5 பங்கல்ல 6 பங்காக பிரிப்பார்கள். முதல் பிள்ளைக்கு 2 பங்கு கொடுப்பார்கள். மற்ற 4 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பங்கு தான் கொடுப்பார்கள். மூத்தவன் என்று சொல்லும் போது சேஷ்ட புத்திர பாகம் என்று 2 பங்கை கொடுப்பது வழக்கமாய் இருந்தது. இது வழக்கம். கர்த்தருடைய வழிமுறைகள் அந்த காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் இருந்த வழக்கம். ஆதி முதல் முன்னோர்கள் இப்படிதான் செய்து வந்திருக்கிறார்கள். சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்வது. அதிலும் ராஜாவின் பிள்ளைகள் என்றால் மூத்த பிள்ளைக்கு தான் ராஜ்யத்தை ஆளும் உரிமையை கொடுப்பார்கள். மூத்த பிள்ளை தான் ராஜ்யத்தை ஆளுகை செய்யும். இப்படியாக 2வது பிள்ளைகள், 3வது பிள்ளைகள், மந்திரிகள் மற்ற ஸ்தானங்களில் வைப்பார்கள். ஆனால் முதல் பிள்ளைதான் ராஜாவாக அரசாளும். இது பழக்கமாய் இருக்கிறது. வழக்கம் இதுதான். அப்படி இருக்கும்போது ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது, அவருடைய மரண காலத்தில் அவர் கடைசியாக ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு ஐயா முதலில் சென்று ஏசா என்று பொய் சொல்லி அவர் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார். இரண்டாவதாக போன ஏசா நான் தான் மூத்தவன் என்று சொல்லும் பொழுது, ஐயோ யாக்கோபை நான் முதலில் வந்த யாக்கோபை நான் நீ என்று நினைத்து உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என்று சொல்லுவார். அதாவது ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் யாக்கோபுக்கு கிடைத்து விட்டது. அதை யாக்கோபு ஏமாற்றி பறித்து கொண்டார். யாக்கோபு 2வது பிள்ளையாக இருக்கிறார், ஏசா முதல் பிள்ளையாக இருக்கிறார். ஆனால் விஞ்ஞான கூற்றின்படி யாக்கோபு தான் மூத்த பிள்ளை. 2வதாக ஒரே பிரசவத்தில் 2வதாக பிறக்கிறார். முறைப்படிதான் அவருக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. நீதியின்படி முறைப்படி அறிவுபூர்வமாக பார்க்கும்போது அவருக்கு சேர வேண்டியதை தான் அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் கொஞ்சம் ஏமாற்றி பெற்றார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார் என்று ஏசா எப்பொழுதும் கோபமாகவே இருக்கிறார். ஏசாவின் சந்ததியார், அதாவது ஏதோமியர்கள் யாக்கோபு என்னும் இஸ்ரவேலின் வம்சத்தார் மேல், யாக்கோபின் பெயர் தான் இஸ்ரவேல், அவர்கள் பிள்ளைகள் 12 கோத்திரத்தார். இப்படி இருக்க இஸ்ரவேலர்கள் மேல் ஏதோமியருக்கு எப்பொழுதும் கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறது. இது இன்னொரு காரியம் என்னவென்றால், ஏசா பசியோடு வருவார், வேட்டையாடி கொண்டு வருவார். அந்த சமயத்தில் எந்த உணவும் அவருக்கு இருக்காது, கிடைத்திருக்காது. அந்த சமயத்தில் யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருப்பார், பைத்தம் கூழ் சமைத்து கொண்டிருப்பார். நான் பசியோடு சாக போகிறேன், எனக்கு கூழ் கொடு என்று தன் தம்பியாகிய யாக்கோபிடம் கேட்பார். அப்படியானால் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு நீ கொடு, நான் உனக்கு பைத்தங்கூழ் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார் யாக்கோபு. ஏசா அந்த சமயம் பார்த்து இவர் கேட்டு பெற்றுக் கொள்கிறார். ஏசா அதை கொடுத்து விடுகிறார். இதோ நான் சாக போகிறேன், சேஷ்டபுத்திர பாகத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், நீயே வைத்துக்கொள், எனக்கு உயிர் பிழைக்க ஆகாரம் கொடு என்று வாங்கி குடிப்பார் பைத்தங்கூழை. இப்படியாக ஏசாவின் சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு வந்து சேர்ந்தது. இப்படி நடந்ததினால் இந்த குரோதத்தை ஏசா வைத்துக் கொண்டு யாக்கோவின் மேல் எப்பொழுதும் கோபமாகவே அந்த தலைமுறை தலைமுறையாக அந்த கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்க ஏதோமியர்கள் என்று சொல்லப்படும் ஏசாவின் வம்சத்தார், யாக்கோபு இஸ்ரவேலர் என்று சொல்பவர்கள், யாக்கோபின் மறுபெயர் தான் இஸ்ரவேல், அவர்கள் வம்சத்தார் இஸ்ரவேலர்கள். இப்படியாக இஸ்ரவேலர் மேல் ஏதோமியர்கள் எப்பொழுதும் கோபமாகவே இருக்கிறார்கள், தலைமுறை தலைமுறையாக, ஆயிரக்கணக்கான வருடங்களாக. இது நிமித்தம் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டு குரோதமாக பழி வாங்கி பாபிலோனியர்கள் துன்பப்படுத்தும் போது இவர்களும் பரிகாசம் செய்கிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள்.
இஸ்ரவேலரை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உதவியா இல்லாமல், நம்முடைய சகோதரர் என்ற உறவு இல்லாமல் அவர்கள் மேல் வெறுப்பை உமிழ்ந்து குரோதம் கொண்டு பழி வாங்கியதினால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோமே என் ஜனங்களை நீ பழி வாங்கியதினால் நானும் உன்னை பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமான் துவக்கி தேதான் மட்டும் நான் வனாந்திரமாக்குவேன். உங்கள் தேசத்தை வனாந்திரமாக காடாக மாற்றுவேன். எல்லாவற்றையும் அழித்து போடுவேன். மனுஷரையும் மிருகங்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமினிடத்தில் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். நீ யாரை பகைத்தாயோ, குரோதம் கொண்டு யாரை பழி வாங்கினாயோ அவர்களை வைத்தே உன்னை நான் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஏதோமியரை இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டு அவர்களை அடித்து துன்பப்படுத்தி பழி வாங்குவார்கள் என்று கூறுகிறார். என் கோபத்தின் உக்கிரத்தின்படியும் என் உக்கிரத்தின்படியும் இஸ்ரவேலர்கள் உன்னை பழி வாங்குவார்கள் என்று ஏதோமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக எசேக்கியேலியாவினிடத்தில் கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார். எசேக்கியேலியா இப்படியாக எழுதுகிறார். இப்படி கர்த்தர் பழி வாங்கும் போது பழிவாங்குதல் இன்னதென்று நீ அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் ஏதோமுக்கு சொல்லுகிறார். அடுத்ததாக பெலிஸ்தியர்கள் பழைய பகையை வைத்துக் கொண்டு பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள்? பழைய பகை, ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் மேல் இருந்த பகையை வைத்துக் கொண்டு, பகை உணர்வு இருதயத்தில் இருக்கக்கூடாது. யாராவது தவறு செய்தால் மன்னித்து விட்டுவிட வேண்டும். தொடர்ந்து அந்த பகையை வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. இப்படி பகையை வைத்துக் கொண்டே இருந்து பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை பழி வாங்கியதினால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கி இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது? இப்படி செய்ததினால் இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கைகளை நீட்டி, கர்த்தர் தம் திருக்கரங்களை நீட்டி பெலிஸ்தருக்கு விரோதமாக செயல்பட்டு கிரேத்தியரை சங்கரித்து, அந்த தேசத்தின் ஜனங்களை சங்கரித்து சமுத்திரக்கரை மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால், கொடுமையான தண்டனைகளினால் நான் அவர்களை பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பெலிஸ்தியருக்கு கர்த்தர் சொல்லுகிற நியாயத்தை. நான் அவர்களில் பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக பெலிஸ்தியர்களை நான் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் தாம் செய்ய போகிறதை, இன்னும் செய்யவில்லை, செய்ய போகிறதை எசேக்கியேலியாவுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். இந்த வேத பகுதிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இந்த வேத பகுதியில், முதலில் கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படும் போது அவர்களை பார்த்து பரிகசிக்க கூடாது. பிறர் துன்பத்தில் நாம் சந்தோஷப்படக்கூடாது. அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நம்மால் ஆன வரைக்கும் உதவி செய்யலாம், ஆறுதல் சொல்லலாம், அமைதியா இருக்க வேண்டும். பிறர் துன்பத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படவே கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காது. முதல் காரியம். இரண்டாவதாக, கர்த்தர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தவறு செய்தால் நம்மேலும் நியாயத்திற்கு வந்துவிடும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாரையும் பழி வாங்க நினைக்க கூடாது. பழைய பகையை வைத்திருக்க கூடாது. மனதில் பகை உணர்வு இருக்கக்கூடாது. பழி வாங்கும் உணர்வு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை பரியாசம் செய்கிற பரியாச உணர்வு இருக்கக்கூடாது. தன்னை உயர்த்துகிறவர்கள் தான் பிறரை பரியாசம் செய்வார்கள். அதனால் அந்த பெருமை இருக்கக்கூடாது. எல்லோரும் மனிதர்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களாய் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த காரியங்களை படித்துக் கொண்டு இதில் எது நம்மிடத்தில் இருந்தாலும் அதை அகற்றி போட்டு நம்மை நாம் சுத்திகரித்து நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.